ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்விக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சண்டே லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக எப்படி போச்சு அப்படின்றத ஒரு சின்ன விலாகாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா ஏஞ்சதும் டிஃபன் சாப்பிட்டுட்டு என்னென்ன தேவையான பொருளோ அது மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு சிலதை தான் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காய்கறிலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குவேன். குழந்தைக்குன்றதுனால ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால கம்மியாக வாங்குவேன். பால் எப்பயும் சண்டேயில் ஒன்று எக்ஸ்ட்ராவே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் பார்த்திங்கன்னா அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பாக்ஸ் கொண்டு போங்க நீங்கள் நான்வெஜ் வாங்கும்போது. எந்த நான்வெஜ் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி பாக்ஸ், பழைய பாக்ஸ் ஏதாவது கொண்டு போயிட்டு அதே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கவரில் வாங்காமல் வரலாம். இதில் நான் ஃபிஷ் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தான் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இதிலே நான் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணுவேன். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக செப்பரேட்டாக போடுறேன். அந்த ஃபிஷ் ஃப்ரையை குழம்புக்கான திங்ஸ் எல்லாமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி நான் அரைச்சி வச்ச மீன் குழம்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் அரைச்சி பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மீன் குழம்பு. நார்மலாக ஒரு டக்குன்னு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ அந்த மீன் குழம்பு தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் இந்த மீன் குழம்பு. நான் அந்த வீடியோவில் நிறைய லாங் ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். இப்போ கூடயே பார்த்திங்கன்னா எக்கு வேக வச்சுக்கிறேன். எக்கு வேக வைக்கும்போது ஒரு லெமன் துண்டை உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அது வெடியாமல் வரும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றி கொதிக்க விட்டுட்டு நம்ம மீன் போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மீனை சேர்க்க போகிறேன். ஓரளவுக்கு சுண்டி வந்தோடனே நம்ம மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். மண் சட்டி இறக்குனதுக்கப்புறமும் சூடாக இருக்கும், அதனால் 5 நிமிஷம் போதும் மீனுக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மீனும் வெந்துருச்சு. நம்ம இறக்கி ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி கொதிக்கும். இப்போ மீனும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ணுவேன். கொஞ்சமாக நடுவில் எண்ணெய் ஊற்றி பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அந்த மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னொரு மெத்தட் நான் வெங்காயம் எல்லாம் அரைச்சி பண்ணுவேன். அதை நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் முட்டையை வேக வச்சதுனால நான் அதை அந்த மாதிரி கட் பண்ணி நான் குழம்போடையே சேர்த்துக்குவேன். ஏன் அப்படின்னா அது நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லெட்னால் நம்ம தனியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சிட்டோன்னா எப்போவுமே நான் குழம்போடு சேர்த்துருவேன். காரக்குழம்புக்குள்ளே கூட இப்படி போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ரசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு, ரசம் எல்லாமே. பாப்பாவுக்கும் எக்கு போட்டு கையிலே நல்லா பிசைஞ்சு ஊட்டிடுவேன். எக்கு ஒயிட்டாகவும் ஊட்டலாம், இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி ஊட்டலாம். ஈவினிங் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பார்க் தான், ஆனால் ரொம்ப பெருசாக நீட்டாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஜிம்மிலேருந்து பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, வயசானவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு, ஷட்டில் கார்க் விளையாடுறதுக்கு, அது மாதிரி தனித்தனி செப்பரேட் இடமாவே இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பாப்பா எல்லாரையும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. இந்த இதை பார்த்துட்டு அதை சுற்றணும்னு சொல்லிட்டு கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதில் ஒரு சில கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி சண்டே ஈவினிங் இந்த பார்க் போயிடுவோம், இல்லை ஹஸ்பண்டுக்கு லீவுனா போவோம். வீட்டுக்குள்ளே இருக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பசங்களை பார்க்கும்போது அவன் ஜாலியாகிடுவான். அதை சுற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் தான் பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுற இடம். ஜிம்மும் ஃப்ரீ தான். அதில் நம்ம வேணும்னா நம்மளால் முடிஞ்சதை பே பண்ணலாம்.
கிளாப் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் கிளாப் பண்ணுறான் பாருங்கள். கிளாப் பண்ணுவான், பாய் சொல்லுவான். அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கணும் இப்போ தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள், நான் அதையும் செய்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.